சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம், ஹோலினஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சபையின் அழைப்பு பகுதி 2ல நம்ம மொத்தம் 4 காரியங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவையாக சொல்லி நம்ம பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் செய்யறது தான். எப்படி இயேசு கிறிஸ்து சித்தம் செஞ்சு அவருடைய அன்புல தேவனுடைய அன்புல நிலைத்திருந்தாரோ அதே போல நம்மளும் வந்து நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 35ஆம் வசனத்தை வந்து நம்ம பார்த்தோம். 35 கிடையாது, அதுல வந்து 37, 38, 39 இந்த வசனங்கள் நாம் பார்த்தோம். ஓகே, இங்கராஜ் வந்தாச்சு. பிரைஸ் லார்ட் பா. ஐசக் வந்தாச்சு. பிரைஸ் லார்ட். ஓகே, சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த முதலாவது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து உன் தேவனாய் கர்த்தரை அன்பு செலுத்துவாயாக. உன் தேவனாய் கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறையாக சொல்லி நம்ம பார்த்தோம். அது தேவனுடைய சித்தம் செய்யறது தான். எப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சு அவருடைய அன்பில் நிலைத்திருந்தாரோ அதே போல நம்மளும் இருக்கணும். அதே போல உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக சொல்லும்போது மற்ற அடுத்த விஷயமா என்னது, சுவிசேஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, பக்தி விருத்தியின் காரியங்கள், சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள். அதுல சபை மக்களை வந்து பக்தி விருத்தியில எல்லாருமே வழி நடத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது 2 காரியங்கள் நம்ம சபை செய்ய வேண்டிய கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆவியில் படி நடக்கிறது. ஆவியின் படி நடக்கிறதுனா என்னது, சுவிசேஷ ஊழிய காரியங்கள் செய்யறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மாம்சத்துல நம்ம மாம்சீக மனுஷங்களா இருக்கிறோம். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுமா, ஜீவனுள்ள தேவனை ஆவினாலே ஊழிய பண்ணணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து பிதாவின் நன்மையும் பிரியமும் பூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அந்த வழியிலே நம்ம போகணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஆவியின் படி நடக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அது என்னது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது பிதாவின் சித்தமா இருக்கு. அப்போ அதுவும் பாத்தீங்கன்னா சுவிசேஷம், அது மட்டும் இல்லாத பக்தி விருத்தியின் காரியங்கள், சபையின் காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். இது செய்யறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 4வது நம்ம என்ன பார்த்தோம், நேற்றுக்கு நம்ம பார்த்தது வந்து சர்விங் தி காஸ்பல். ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் 8ஆம் அதிகாரம் 34, 35 என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் சொல்லி போடும்போது அங்கேயே டைரக்டா போட்டிருக்கு, என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும். இதை பத்தி தான் நம்ம டைரக்டா பார்த்தோம். நீங்க கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்ப எல்லாருமே சபையில வந்து ஊழியம் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபையில இருக்க மக்கள், சபையின் அழைப்பு தெரிஞ்ச மக்கள் கண்டிப்பா எல்லாருமே ஊழியம் பண்ணணும். ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவங்களோட அழைப்பே என்னதுன்னா சாட்சியா இருக்கிறது தான். சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் நம்ம வந்து வாய்நாள் அறிக்கையிடணும், இருதயத்துல விசுவாசிச்சதான் நம்ம வாய்நாள் அறிக்கையிடணும் சொல்லி பார்க்கறோம். ஓகே, அப்பயே நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லி பார்க்கறோம். இப்ப அடுத்தபடியா நம்ம இப்ப பாக்குறது, இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பரிசுத்தம். இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஓகே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் சொல்லி எழுதியிருக்கிறதே சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மள வந்து பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யணும். ஓகே, நம்ம இயேசு கிறிஸ்துவ போல நம்ம பரிசுத்தரா ஆகணும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவா நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஒரு காலத்திலயும் நம்மளுடைய சுய கிரியையினால நம்ம பரிசுத்தத்தை அடைய முடியாது. நம்ம எப்பயுமே பாவிகள் சொல்றத நம்ம என்ன பார்த்தோம், பழைய பாடங்கள்ல பார்த்தோம். எங்க சொல்லி பார்த்தோம்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோவான் வந்து எழுத அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 வயசு கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, 8ஆம் வசனத்துல, பாவம் இல்லை என்போமானால் நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கும். ஓகே, சத்தியம் நமக்குள்ள இருக்காது. படிங்க 8:9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம் பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஓகே, அவ பாத்தீங்கன்னா
சில பேர் நினைக்கலாம் நான் வந்து பாவம் செய்யல சொல்லி நினைக்கலாம். ஆனா நீங்க எல்லா வகையிலுமே நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில வந்து தேவனுடைய காரியங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செய்யறவங்களா தான் இருக்கிறோம். ஓகே. அதனாலதான் தாவீது என்ன ப்ரே பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறைவான குற்றத்திலிருந்து என்னை விடுவியும் சொல்லி சொல்றாரு. ஓகே. மறைவான குற்றம், ஹிடன் சின்ஸ் சொல்லிட்டு. போஸ்ட் பண்ணி வர்றது பாவமா இல்லையாண்ணா? எதுப்பா? இப்ப வேற வழியே இல்ல, ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, அங்க போய் தான் ஆகணும், ஒரு குரூப்பா போறப்போ. குரூப்பா போறப்போ அங்க போய் என்ன பண்றீங்க? ஜஸ்ட் மூவி தான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியற்ற காரியங்கள்ல வரும். ஓகே. தகுதியற்ற காரியங்கள்லாம் உங்க அழைப்பு, நீங்க ஞானசனம் எடுத்துட்ட பிறகு நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை விட்டுட்டு நீங்க வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அது பாவம் ஆகுது. இங்க மூவி சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து பைபிள்ல வந்து பாவம், படத்துக்கு போறது தப்புன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா அது மாதிரி போடல. பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு, அந்த மாதிரி போட்டு சொல்லி போகிறோம். இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி படம் எடுப்பாங்க, படம் எடுக்கிறது வந்து மூவில போடுவாங்க, அதை பாக்குறது கரெக்டா தப்பா, இல்ல டிவி பாக்குறது கரெக்டா தப்பா சொல்றதெல்லாம் வந்து பைபிள்ல கொடுக்கப்படல. ஆனா அதெல்லாம் என்ன கேட்டகரியில சொல்றாருன்னா, பவுல் வந்து தகுதியற்ற காரியங்கள். ஓகே. உங்களுடைய ஓட்டத்துக்கு அது உதவாத காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது யூஸ் இல்லாத காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பலவீனமான சகோதரர்கள் உங்களுடைய, நீங்க வந்து நீங்க எடற மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அது வந்து உங்களை கீழே தள்ளாது. ஆனா உங்களை பார்த்து இவர்தான் சர்ச்சுக்கெல்லாம் போறாரு, இவர்னா போதிக்கிறாரு, இவர்னா சத்தியத்தை பேசுறாரு, ஆனா இவரே வந்து படத்துக்கு வராரு சொல்லி பலவீனமான ஆட்கள் வந்து உங்களை பார்த்து எடறதுக்கு வந்து அது காரணமா இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய ஞானம் மற்றவங்களுக்கு வந்து எடரலாச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாவம் செய்யறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆனா போஸ்ட் பண்ணி எப்படியோ வர வச்சிடுறாங்க, கூப்பிட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு. அதுதான் ஒண்ணும் பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம பாக்குறோம்ல, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம இருக்கிறது. அதனாலனா ஸ்டாப். அது எந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க மேனேஜர்ஸ் குரூப்னு சொல்லியிருக்கோம் எங்க ஆஃபீஸ்ல. நாங்க போகும்போது பெங்களூர் போகும்போது அங்க வந்து ட்ரிங்கிங் பார்ட்டி தான் இருக்கும். மேனேஜர்ஸோட மீட்டிங்ஸ்னாலே என்னதுன்னா ட்ரிங்கிங் பார்ட்டி தான் இருக்கும். ஓகே. தண்ணி அடிக்கிறது தான். ஓகே. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பியரு இல்லைன்னா வந்து ஒயின், விஸ்கி அந்த மாதிரி எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஓகேவா. அதான் அவங்க குடிக்கணும் எல்லாருமே. கப்பல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து தேவனுடைய அங்க ஆக்சுவலா மீட்டிங் நடக்கும்னா மீட்டிங் போய் தான் ஆகணும் நம்ம. ஏன்னா மேனேஜர்ஸ் மீட்டிங் அது. ஓகே. அங்க போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன பண்றோம், அங்கேயும் வந்து இல்லப்பா எனக்கு எதுவும் குடிக்க மாட்டேன், நான் வேணா பெப்சி அங்க இருக்குதுன்னா பெப்சி மட்டும் நான் குடிச்சிட்டு இருக்கேன், நீங்க வந்து எது வேணா பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நம்ம அங்க டிஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அது வேலை நிமித்தம் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம வந்து அதுல இல்லாத அதுல நம்ம சேராதபடிக்கு நம்ம தனித்துவமா தான் இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு தப்புன்னு அதே நேரத்துல உங்களுக்கு தப்புன்னு சொல்லி தோணுது, நான் செய்யறது கரெக்ட் கிடையாது சொல்லி தோணுதுன்னா அது எதுவுமே செய்யாதீங்க. ஓகே. விசுவாசம் இல்லாம எது செஞ்சாலும் அது என்ன, அது பாவம் மாதிரி சொல்லி பார்க்கிறோம். அதான வசனமும் போட்டிருக்கு, வித்தவுட் ஃபெய்த் ஆல் திங்ஸ் ஆர் சின். ஆனா அவங்க பதிலுக்கு என்கிட்ட கேக்குறாங்க, நாங்க உங்க சர்ச்சுக்கு வரோம்ல, சோ நீங்க வாங்க எங்க கோயிலுக்கு, சும்மா வாங்க, நீங்க சாமி கும்பிடாருங்க, சும்மா உட்காருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டிபேட் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அப்போ அப்படி நம்ம சரி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போது அது பாவ செயல் வருமா இல்ல அறியாம பண்ற விஷயம்? ஃபோர்ஸ் பண்ணி பண்றதுலாம் நம்ம கிட்ட முடியாது சிங்கராஜ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் பண்ணி நம்மள வந்து இன்னும் பயங்கரமான தப்புலாம் செய்ய வைப்பாங்க. ஓகே. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாமா, அலோவ் பண்ணலாமா? ஃபோர்ஸ்னால நான் பண்ணிட்டேன் சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, எங்க வந்து நம்ம பார்டர் செட் பண்றோமோ அந்த பார்டரை நம்ம வந்து அவங்க கிட்ட காமிக்கணும் எல்லார்கிட்டையும். இது என் பார்டர், இதுக்குள்ள நீங்க வராதீங்க சொல்லிட்டு. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அதனால இழந்தாலும் பரவாயில்ல. அதனால தான் இங்க என்ன போட்டிருக்கு, என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் நீங்க என்ன பண்றீங்க, உங்கள் ஜீவனங்களே விடுறீங்க. உங்க பெற்றோரா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், என்ன பண்றாங்க, தாயா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றீங்க, என்னை காட்டுல வந்து அதிகமாய் நேசிக்காத என்னது என்னை காட்டுல அதிகமா அன்பு கூர்ந்தீங்கன்னா எனக்கு நீங்க பாத்திரவானுக்கு அல்ல சொல்லி சொல்றாரு. அதானே படிச்சோம் நம்ம. ஓகே. டிஃபரன்ஸ் இருக்கு அங்கதான். இந்த 2 வசனம் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரோமர் 14:23 படிங்க.
ரோமர் 14:25. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. ஓகே, என்னதுன்னா ஒருத்தனுக்கு வந்து அந்த உள்ள வந்து அந்த கன்விக்ஷனே இல்ல. ஓகே ஓகே, இது ஒண்ணு இல்ல சொல்லிட்டு, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒண்ணு இல்ல சொல்லி தெரியாம அவன் வந்து அதை நினைக்கிறான். ஓகே, இது வந்து அவங்க கடவுளோட இது, அது வந்து என்னது என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்களே, பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ண காரியங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, படைத்த காரியங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஒரு சந்தேகத்தோடயே அவன் சாப்பிட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அவனுக்கு வந்து பாவமா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது நிமித்தம் யாராவது ஒருத்தவங்க இடரலானாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் பாவமாகவும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனாலதான் வந்து இது கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஓகே, நம்ம என்னதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிப்பா வந்து நீங்க மட்டும் சர்ச் இது உங்க சர்ச் மட்டும் கூப்பிடுறீங்க, நான் கூப்பிட்ட மட்டும் வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆமாப்பா சொல்லி சொல்றது தப்பு கிடையாது. ஓகே, அதை மீறி அவங்க வரணும்னு சொல்லியிருந்தாலும் உனக்கு இஷ்டம் தான் வா, இல்லைன்னா வேணாம், நான் உன்னை கம்பல் எல்லாம் பண்ணல சொல்லி நம்ம டைரக்டா சொல்லதான் போறோம். ஓகே, உனக்கு விருப்பம் இருந்தா வா, நான் உன்னை அழைப்பு கொடுக்குறேன், நீ வரணும்னா வா. நீ எப்படி எனக்கு அழைப்பு கொடுக்குற, நான் வரமாட்டேன் சொல்றேன். அந்த மாதிரி உனக்கு வந்து அழைப்பு நீ வரணும்னு இருந்தனா வா, என்ன நான் வர வேணாம்னா ஓகே தான், எனக்கு நான் கம்பல்ஷன் தான் பண்ணல போனீங்க அப்படி சொல்லி சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். அதே நேரத்துல இன்னொன்று வச்சு நம்ம படிக்கணும்னு சொன்னோம்ல, இங்கன்னா லவ் ஓகே இங்க இருக்கு. ஐ ஹாவ் கம் டு bring fire on it. இதுதான் லூக்கா 12:49. ஏற்கனவே படிச்சதுதான் இது. ஆ 49 9 52 படிங்க. எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, போதும் எதுக்காக இதை பிரிந்திருப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா போதும் எதுக்காக பிரிந்திருப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா என் நிமித்தமாக, ஓகே, கிறிஸ்து நிமித்தமாக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, உலகத்து மக்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால சபையின் அழைப்பு சொல்லும் போது இந்த வழியை தெரிந்து கொள்றதுக்குள்ள சிலர் உள்ள நுழைஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன இல்லை, இந்த உலகத்தோட ஐக்கியம் கிடையாது, நம்ம பிரித்திருக்கப்பட்ட மக்கள். நம்மளோட ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தையுள்ள ஒரு மக்களோட தான் இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இந்த சிந்தையுள்ள மக்களோட இல்லாம நம்ம வேறு சிந்தையுள்ள மக்களோட இருந்தோம்னா நம்மளுடைய அந்த புரிதல், அந்த ஆவிக்குரிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாளாவ என்ன ஆயிடும், இந்த உலகத்தார் மாதிரி மாறிடும், அது அப்படியே மங்கி போயிடும் சொல்லி பாக்குறோம். அது வழியகி விழுந்த விதையாயிடும், இல்லைன்னா வந்து கட்பாறையின் மேல் விழுந்த விதையாயிடும். கொஞ்ச நாள் வந்து நல்லா வளருவீங்க, டக்குன்னு வந்து வேர் இல்லாததுனால அது அக்னியில வெந்து போற மாதிரி அது வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம ஜாக்கிரதை என்ன பண்ணோம்னா, நம்ம தகுதியற்ற காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம தகுதியுள்ள காரியங்களாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சாட்சியா இருக்கிறதா இருக்கட்டும், அந்த அப்படிப்பட்ட மக்களுக்குள்ள தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு பாக்குற அந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதான் பாத்தீங்கன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க சொல்லி நம்ம 1 பேதுரு 1:15 படிக்கிறோம். ஓகே, இங்க பரிசுத்தம்னா என்னது சொல்லி நம்ம பார்த்தோம்னா பிரித்தெடுக்கப்படுறது சொல்லி பார்க்குறோம். வேணா படிக்கலாம். எங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஓகே, வசனத்தினால் பரிசுத்தமாக்கும் சொல்லி சொல்றாரு. உமது வசனமே சத்தியம். ஓகே, உங்க சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். இங்க சொல்லப்படுற வார்த்தை நான் கிளிக் பண்ற பாருங்க, சான்டிபிகேஷன். இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா ஹேகியோஸ் சொல்லி பார்க்கிறோம். ஹேகியோஸ்னா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ மேக் ஹோலி, ட்ரீட் அஸ் ஹோலி, செட் அபார்ட் அஸ் ஹோலி, சான்டிஃபை. அப்பனா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா,
பிரித்தெடுக்கிறது, கான்சிக்ரேட் பண்றது. ஒரு பொருளை வந்து என்ன பண்றாங்க, ஒரு 100 பொருள் இருக்குன்னா அதை ஒன்றை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, இது கடவுளுக்கு நான் படைக்கிறேன்ப்பா, இது கடவுளுக்கு சொல்லிட்டு அந்த பிளேட் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, அங்க வைப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து அந்த அதுக்கான வார்த்தை தான் என்னதுன்னா ஹீகியோ சொல்லி பார்ப்போம், சான்டிஃபை. அப்போ எப்படி வந்து ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தேவன் வந்து தனக்கென்று பிரித்து எடுத்தாரோ, அதே போல சபையாகிய மக்கள் யாருன்னா தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். எதுக்காக தேவன் வந்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார் இவர்களை சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய வேலையை செய்யறதுக்காக தேவன் பிரித்தெடுத்தாராம். ஓகே, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக தேவன் பிரித்தெடுத்தாராம். ஓகே, அது கூட நம்ம படிக்கலாம் எங்கன்னா இந்த ஹோலினஸ் அந்த டாபிக் குள்ள நம்ம பார்க்கலாம். அது லெவிட்டிகஸ்ல இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேவியராகமம், எக்ஸோடஸ் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25 யாத்திராகமம் 50 25 யாத்திராகமம் 30 30 25 ஆதலால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமா இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நீ என்ன பண்ண, அந்த பரிமள தைலத்தினால் என்ன பண்ணு, நீ அந்த ஆயில்னால ஊற்றி பரிசுத்தப்படுத்துவாயாக சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் வந்து அது தொடுறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்களா, பரிசுத்தமாகறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் தொடுறது மூலமா. ஓகே, எதுக்காக தொடுவாங்க அத, உள்ள வந்து யார் தொட முடியும் அத? இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் சொல்றது இது டாபர்நெக்கல். ஓகே, டாபர்நெக்கல் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலி பிளேஸ் இருக்கு. ஓகே, மோஸ்ட் ஹோலி சொல்ல நானு, இந்த ஹோலி பிளேஸ் இருக்கு. இந்த ஹோலி பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பலிபீடம் இங்க இருக்கு, இந்த ஆல்டர் இருக்கு, இங்க குத்துவிளக்கு இருக்கு, இங்க டேபிள் இருக்கு, மேஜை இருக்கு. ஓகேவா, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஆயில்னால என்ன பண்ணுங்க, ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. யார் இது தொடுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா லேவியர்கள். கரெக்டா, ஆசாரியர்கள் அவங்க தானே தொடுவாங்க உள்ள போயிட்டு. இங்க இது யாரு இவரு? ஓகே, இவங்க போய் என்ன பண்றாங்க, உள்ள போய் தொடுறாங்க. அப்போ தொடமேது என்ன வராங்க, எதுக்காக தொடுறாங்க, கிளீன் பண்றதுக்காச்சும் எல்லாம் வந்து உள்ள வந்து தேவனுடைய வேலை செய்யறதுக்காச்சும். அவங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகே, அவங்க எதெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களாம், தொடமேது பரிசுத்தமாகறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அதே போல நம்மள தேவன் என்ன பண்றாரா, நம்மள ராஜரீக ஆசாரியரா எடுத்திருக்காராம். ஏன்னா படிங்க எங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, அவருடைய சத்தியத்தை, ஓகே, அவருடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு கால்டு பிரைசஸ் அதை டிக்ளேர் பண்றதுக்கு நீங்க அந்த காலத்துல இருந்து, ஓகே, நீங்க வந்து ஒண்ணுமே நான் புறஜாதி மக்கள் அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம வந்திருக்குமா. ஓகே, வண்டர்ஃபுல் லைட்டுக்குள்ள வந்திருக்குமா, தேவன்கிட்ட வந்திருக்குமா. ஓகே, அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நம்ம என்ன பண்றோமா, ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஓகே, பிரீஸ்ட்ஹுட்னா என்னது, இங்க நம்ம பாக்குற அந்த பிரீஸ்டாவே ஆயிட்டோம். ஓகே, அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா,
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம ராயல் பிரீஸ்ட்ஹுட். நம்ம இந்த வேலையை செய்யும்போதே நம்ம என்ன வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய சித்தத்தை செய்யும்போதே, அந்த வேலையை செய்யும்போதே என்ன வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பரிசுத்தமா வரும். பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சுய முயற்சி நம்ம பண்ணோம்னா அது தப்பு சொல்றதுதான் வந்து பைபிள்ல கிளியரா போட்டிருக்கு. என்னதுன்னா, நீங்க மாம்சத்தில் தொடங்குன நீங்க இப்ப பரிசுத்தமாகணும்னு என்ன பண்ணுவாங்க? சாமுவேல், நீங்க பரிசுத்தமாகணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? சாமுவேல்னா சிங்கராஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு காடுக்குன்னு வந்து ஊழியம் பண்றது. எல்லாத்தையும் விட்டுட்டு காடுக்குன்னு சொல்லி ஊழியம் பண்றது. ஓகே சாமுவேல், நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படி சொல்லி நினைப்பீங்க, அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்னது? செல்ஃப் கண்ட்ரோலா, இச்சை அடக்கமா? என்னது ஆமா, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் வந்து ஆவியின் கிரியைகளா, ஆவியின் கனிகளா? அது கனிகள். அப்போ செய்ய வேண்டிய கிரியை என்னது? நற்செய்தி செய்யணுமா, சொல்லணுமா, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களா இருக்கிறோமா? அதை அறிவிக்கும் போதே நம்ம என்ன சொல்லுங்க. அதான் வந்து எப்படி சொல்றது, அவருக்காண்டி வேலை செஞ்சு அந்த இதை வந்து நம்ம அதை எப்படி இப்ப நீங்க பண்ற மாதிரி நாங்களும் வந்து பண்ற மாதிரி பண்ணா என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பரிசுத்தமா வரீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலை செஞ்சா உங்க பேங்க்ல என்ன வரும்? காசு மாசம் கடைசியில இல்ல மாசத்தோட ஸ்டார்டிங்ல கிரெடிட் ஆகும். கரெக்டா? சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல நீங்க தேவனுடைய வேலை செஞ்சீங்கன்னா பரிசுத்தம் சொல்ற அந்த காரியம் என்ன ஆகுது? என்னைபிள் ஆகுது சொல்லி போகிறோம். இது தேவன் தருகிற ஒரு பரிசு, கிஃப்ட். இதெல்லாம் சொல்லி பாக்குறோம். ஓகே, பரிசுத்தம் அவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது. அந்த பரிசுத்தம் ஆவறதை என்ன பண்ண வெளியே ஆகிறோமா? நம்ம தேவனுடைய வேலை செய்யும் போதே நம்மள என்ன பண்றாரு? தேவன் இச்சை அடக்கம் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாரு? நம்மள பரிசுத்தமாக்குறாராம். எதெல்லாம் நம்ம அதான் நம்ம யாத்திராமத்துல படிச்சோம். எதெல்லாம் அந்த பொருட்களை, யாரெல்லாம் அந்த பொருட்களை தொடுறாங்களோ, ஏதாவது ஒரு காரியத்துக்காக தொடுறாங்களோ, அவங்களும் என்ன வராங்களா? பரிசுத்தமா வராங்களாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம தேவனுடைய வேலை செஞ்சாலே நம்ம என்ன ஆயிடுறோம்? பரிசுத்தமா வரும். நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு தலையை முட்டிக்கலாம் தேவையில்லை. ஓகே, ஆவியின் கிரியை வரணும்னு சொல்லி சொன்னாலே சரி, ஆவியின் கிரியை வரணும்னு சொன்னாலே நம்ம சுவிசேஷம் தான் அறிவிக்கணும். நம்ம வந்து போய் அந்த இச்சை அடக்கம் வரணும், நான் செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்லி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எது நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சொல்லி பாக்குறோம். அது எங்க சொல்றாரு பவுல்? ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. படிங்க. ரோமர் 7:14 15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னதுன்னா, என்னோட மாம்சத்தில் ஃபிளஷ்ல நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் there is no good is in my flesh. அப்ப என்னதுன்னா, என்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது நான் என்ன பண்றேன்? யாரை கேட்கிறேன்? தேவனே என்னை காப்பாத்துங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து இங்க சொல்றாரு 25ல, என்னதுன்னா 24ல, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை வந்து இந்த பாவ சரீரத்துல இருந்து என்னை விடுவிப்பாங்க சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு என்னை காப்பாத்துறதுக்கு. ஓகே, நான் ஆவியின் படி நான் நடக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பரிசுத்தையும் என்ன பண்றாரு? தராரு. அதே நேரத்துல நான் என்னை வந்து அவருடைய குமாரனா ஏத்துக்கிறாரு, புத்திர சுவீகரனா எடுத்துக்கிறாரு சொல்லி பாக்குறோம். நான் என்ன பண்ணப்படுறேன்? அவருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாயிடுறேன். எனக்குள்ள அந்த ஆவியின் கனிகள் ஆகிய இந்த இச்சை அடக்கத்தையும் என்ன பண்றாரு? அவரே கொடுக்கிறாரு சொல்லி பாக்குறோம். இது நம்மளுடைய கிரியை கிடையாது. நம்மளுடைய கிரியை ஒண்ணுதான். என்னது? தேவனுடைய புகழ்ச்சியை, ஓகே, அவருடைய வார்த்தைகளை சொல்றவங்களா இருக்கிறது தான். அதனாலதான் நம்ம என்ன படிச்சோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? God's special possession that you may declare the praises of him. அவர் வார்த்தைகளை என்ன பண்றோமா? அறிக்கையிடுற மக்களா இருக்கிறோமா? அவரை பத்தி சாட்சியா சொல்ற மக்களா இருக்கிறோமா? ஓகே, அதுதான் நம்ம
சொல்லப்பட்ட வேலை. அந்த வேலையை செஞ்சாலே நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தமாகறோம் சொல்லி பாக்குறோம். புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து நமக்காக மரித்தார், நமக்காக வந்து உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிச்சா தானே நம்ம பரிசுத்தமாகப்படுறோம். ஆமா, அதான் நீங்க வந்து விசுவாசி நீங்க என்ன பண்ணீங்க? மனப்பூர்வம் மனம் திரும்புறீங்க. மனம் திரும்பின உடனே தேவன் என்ன பண்றாரு? உங்களை பரிசுத்தமாக்குறாரு. ஓகே, மனம் திரும்பின அந்த உடனே பரிசுத்தமாக்குறாரு. பிரித்தெடுக்கப்பட்ட ஆனா மக்கள் நம்ம வந்து ஆயிடுறீங்க. சுவிசேஷத்தை வந்து நற்செய்தியை அறிவிச்சாதான் பரிசுத்தமாக்குறாரு சொல்றீங்க. அதுல நிலைத்திருக்கிறது எப்படி நிக்கிறீங்க? எப்படி வந்து பரிசுத்தத்தை நிலைத்திருக்க முடியும்? நீங்க சுவிசேஷ கிரியை நீங்க பண்ணவே இல்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஓகே, உங்க இருதயத்துல விசுவாசிக்கிறீங்கப்பா. ஆனா நீங்க வந்து எதுவுமே நீங்க அறிக்கை இல்லை, நீங்க எதுவுமே பண்ணல. நாளாகும் போது என்ன ஆகும்? எதுவுமே பண்ணலன்னா விசுவாசத்துல இருந்து பின்மாற்றம் தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்குது. செத்துதாயிடுது. அப்ப நீங்க விசுவாசிக்கிறத என்ன பண்ணணும்? கிரியையில வெளிப்படுத்தணும், அறிக்கையிடணும். அதனாலதான் அடிக்கடி நம்ம என்ன பாக்குறோம்? டிக்ளேர் சொல்லி பாக்குறோம். அப்ப அது பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க? பரிசுத்தத்துல நிலைத்திருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஆசாரிகள் நீங்க படிச்சீங்களே, இவங்க ஆரம்பத்துல என்ன பண்றாங்க? குளிச்சுட்டு அந்த தெளிப்பு ரத்தத்தினால தெளிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? உள்ள வந்து வேலை செய்யறாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா. உள்ள வந்து தொடர்றதுனாலயும் பரிசுத்தமா வராங்க சொல்லும்போது என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்திலேயே நிலைத்திருக்கிறத பத்தி பேசுறாங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது சரி, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மூலமா தேவனே என்னை மன்னிங்க சொல்லும் போதும் நம்ம பரிசுத்தமாகறோம். ஓகேவா? நம்ம தேவன் வந்து பாவத்தை நீக்கிறாரு, எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தப்படுத்துறாரு. அதுதான் பரிசுத்தமாயிட்டோம். ஆனா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, அதை அறிக்கையிடாம நம்ம செய்கை செய்யாம தேவனோட ஊழியம் பண்ணாம நம்ம இருந்தோம்னா, இந்த ஆசிரியர்கள் வந்து எதுவுமே உள்ள போய் ஆலயத்துல வந்து வேலை செய்யாம சும்மா வந்து தெளிப்பு ஞான அந்த இது மட்டும் ரத்தத்தினால இது மட்டும் பண்ணிட்டு அவங்க வெளில சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா, உலகத்துல வந்து கலந்துட்டு இருந்தாங்கன்னா, அது அவங்கள என்ன பண்ணாது? அந்த பரிசுத்தத்துல நிலைத்து இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க செத்த கிரியா இருக்கிறதுனால அவங்களும் செத்த மனுஷர்களா ஆயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப அவங்க என்ன செய்யணும்? தேவனுக்கேற்ற ஊழியங்களை செய்யணும். ஓகே, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா என்ன ஆயிட்டாங்க? தேவனுக்கேற்ற ஊழியம் செய்யறாங்க உள்ள போயிட்டு. அதனால என்ன பண்றாங்க? பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய நற்செய்தி சொல்றவங்களா இருக்கணும். அப்படி இருக்குமே தான் நம்ம நிலைத்திருக்க முடியும் சொல்லி பாக்குறோம். புரியுதா இப்போ? சரி, ஓகேண்ணா. ஓகே, சோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது. எல்லாமே நீங்க ஓவராலா இதா இருக்கட்டும். சொல்லுங்கப்பா. இல்ல இது ஏதோ வந்து இது எக்கோ ஆகுதா? ஓகே ஓகே, இன்னும் சில வசனங்கள் வேணா படிக்கலாம். ஓகே, யாத்திராகமம் 30:30 படிங்க. அதுலயே 30:30. நடுவில் கூட ஒரு வசனம் ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்க, டெட்லி சின் சொல்லிட்டு, அதை கூட எடுக்கவே இல்லை. இதன் திருப்பி ஞாபகப்படுத்தி எப்ப சொன்னப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னீங்க. டெட்லி சின், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், அந்த மாதிரி சொன்னா எப்படி? ஆமா, அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம்னு சர்ச் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அப்படியே வேற வசனத்துக்கு போயிட்டீங்க. ஓகே, இல்லை நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். சரி, நான் ஞாபகம் வரும்போது கரெக்டா சொல்றேன் அந்த விஷயத்த. சரி, இது வேணா படிச்சிருங்க. யாத்திராகமம் 30:30. எக்ஸோடஸ் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரர்களே, நீ என்னதுன்னா ஆரோனும் அவருடைய புத்திரர்களும். ஆரோன் வந்து எந்த ஊழியம் பண்ணாரு? ஆசாரிய ஊழியம்.
ஆசாரிய ஊழியம். அவரை என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தப்படுத்துறாங்க சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நீங்க செய்யற நம்ம சொன்ன விஷயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன பண்றாங்க? பரிசுத்தம் பண்ணப்படுறோம். எதுக்காக? ஆசாரிய ஊழியத்துக்காக. இதான் நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அதுல ராஜரீக ஆசாரியம், அதுவும் பாத்தீங்கன்னா ராஜரீக ஆசாரியம். தேவனே டைரக்டா மேலே பரலோகத்துக்கே போயிட்டு என்ன பண்றோம்? தேவன் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செய்திருக்காரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஓகே, பாத்தீங்கன்னா ராஜரீக ஆசிரியர் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோமா, பரிசுத்த ஜனமா இருக்கிறோமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறோமா, பீப்புள், சூசன் பீப்புள். ஓகே, நம்மள ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். தேவன் எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? டிக்ளேர் த பிரைசஸ். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள் சொல்லும்போதுதான் என்னது? கிரியை சொல்லி பார்க்கிறோம். இதான் நம்ம தேவன் நம்மளை பிரிச்சு எடுத்து தேவன் செய்த காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இதுலயே வெளிப்படுத்தல் 15:4 படிங்க. ரெவல்யூஷன். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிக்கும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் என்றார்கள். வெளியரங்கமாய் இருக்கிறது. righteous act has been revealed. ஓகே, சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா ஃபார் யூ அலோன் ஆர் ஹோலி, நீர் மட்டும்தான் பரிசுத்தர். ஓகே, அப்போ தேவன் மட்டும்தான் பரிசுத்தரா இருக்கும்போது இப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது, தேவனுடைய விருப்பத்தை செய்யும்போது, தேவனுடைய வேலைகளை செய்யும்போது நம்ம என்ன வரும்? நம்மளும் பரிசுத்தமா வரும் சொல்லி பார்க்கிறோம். அவருக்கென்று பிரித்திட்ட எடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய வேலை செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹோலினஸ் யாருகிட்ட மட்டும் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட தான் இருக்கு. அந்த தேவனுடைய அந்த பரிசுத்துக்குள்ள நம்ம எப்படி போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய வேலை செய்யும்போது தான் நம்ம போறோம். மற்றபடி கிடையாது சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய சுய நீதினால நம்ம போக முடியாது. இதுதான் பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சு எதுனா கலாத்தியர்ல நம்ம பாக்குறது. கலாத்தியர்ல அந்த 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா ஆவியில தொடங்கிட்டு, ஓகே, ஆவியில தொடங்கிட்டு என்ன இருந்தது? ஆவிக்குரிய கிரியைகள், ஓகே, விசுவாச கிரியைகள் செய்யற மக்களா இருந்துட்டு என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தை திருப்பி பின்பற்ற மக்களா ஆயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால்தான் பவுல் திட்டுறாரு. வேணா படிங்க, 3:2 படிங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஓகே, அப்ப என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, யார் ஒருவன் நீதியை இல்லைன்னா பரிசுத்தத்தை இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துறதுக்கு அந்த மாம்சத்தின் கிரியையினால, பாவத்தை போக்கும் கிரியையினால தன்னை வெளிப்படுத்துறானோ அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனா ஆயிடுறான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, கிறிஸ்துவ ஏன் மறுதளிக்கிறான்? எனக்கு உங்களுடைய நீதி தேவையில்லை, நான் என்ன பண்றேன்? என்னுடைய சுய முயற்சினால நான் என்ன பண்றேன்? பரிசுத்தம் ஆகிறேன். சுய முயற்சினால என்ன பண்றேன்? நான் நீதி அடைகிறேன் சொல்லி நினைக்கிறான். அப்ப என்ன பண்றாங்க? அவங்க தன்னைத்தான் ஒடுக்குறாங்க. சுய முயற்சினால என்ன பண்றாங்க? பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப கடைசியில என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, நான் பாவம் செய்யாம நான் இருந்துட்டேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? தங்களே வெளிப்படுத்துறாங்க சொல்லி பாக்குறோம். அது எல்லாமே என்னது? சுயநீதி. ஓகே, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லி பாக்குறோம். அது தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு கிடையாதுப்பா சொல்லிடுறாரு. ஏன்னா இது எல்லாருமே என்ன பண்ணாங்க? யூத மக்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை வச்சு என்ன பண்ணாங்க? 613 கட்டளைகளை வச்சு ட்ரை பண்ணாங்க. அது ஒரு காலத்திலயும் அவங்க அது மூலமா பரிசுத்தம் அடைய முடியல. ஓகே, அதனாலதான் பவுலே ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். ஓகே, நான் செய்யக்கூடாதுதான் செஞ்சுட்டு இருக்கேன், என் பாவத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை சொல்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன் சொல்றாரு. நான் நிர்பந்தமான மனிதன், நான் யார் என்னை காப்பாத்துவாங்க? நான் செய்யறது எனக்கே தெரியல சொல்றாரு. அப்போ நம்ம சரீரத்துல என்ன இருக்கு? பாவம் வாசமா இருக்கு. நீங்க ஒரு தப்பு வேணா செய்யாம இருக்கலாம், ஆனா இன்னொன்னுல என்ன பண்றீங்க? ஃபாலோ ஆகுறீங்க. அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 613 கட்டளைகள் இருக்கு. நீ ஒன்ன செய்யாம இன்னொருத்த செஞ்சனா என்ன ஆயிடுற? நீ ஒட்டுமொத்தமா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ற? மீறவனா இருக்கிற. யாரெல்லாம் மாம்சத்தில் தங்களை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களா? விசுவாசத்தை விட்டு விழுந்துட்டாங்க சொல்லி போட்டிருக்கு. இதுவும் இங்கதான் போட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 1ஆம் வசனத்தோட நம்ம படிக்கலாம். பவுல் எந்த அளவு மாம்சத்தில் தங்களை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களை சொல்றாரு சொல்லி பாருங்க. 6ஆம் வசனத்துல இருந்து
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது இல்ல இல்ல அவனுக்கு நீதியா. நீதியாக எண்ணப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அடுத்து வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறே அல்ல. 8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். திருப்பி சொல்றாரு, அப்படியே படிங்க. 9. முன்பு சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே ஒரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என்னதுன்னா, இப்போ வந்து சபையில போதிக்கப்படுற சுவிசேஷம் அதுதான் கரெக்டான சுவிசேஷம் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதனால இப்ப நம்மள போல இப்ப நம்ம வந்து பிரசங்கம் பண்றோம்னா இதான் சத்தியப்பா சொல்லி சொல்லும் போது, இல்ல நாங்க எங்க போதகர் சொல்லி தான் கரெக்டான சத்தியம். அப்ப அது அந்த சத்தியத்தை விட்டு வேற ஏதாவது போயிச்சாங்கன்னா அது கள்ள போதனை இல்ல தப்பான போதனை சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோ பேக் டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆதி திருச்சபைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற போதனை தான் உண்மையான போதனை. அதுதான் நம்ம என்ன பாக்குறோம், அஸ்திபார போதனை சொல்லிட்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 படிக்கிறோம். ஓகே, சித்தக்கிரையிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேருக்கு விசுவாசம், கைகளை வைக்குதல், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு சொல்ற அந்த 6 போதனைகள் சொல்லி பாக்குறோம். அஸ்திபார போதனைகள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த போதனைகள் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு இவங்க நியாய பிரமாணத்தை பின்பற்ற மக்களாயிட்டாங்க. யாரு? கலாத்தியர்கள். ஆனால்தான் இவ்வளவு கடிந்து கொண்டு என்ன பண்றாரு பவுல் வந்து பேசுறாரு, இவ்வளவு புத்தினரா நீங்க, ஆவியில தொடங்கின நீங்க மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்களா? நியாய பிரமாணத்து மூலமா தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடைச்சதா? இப்படி சொல்லப்பட்ட ஆட்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க சொல்லி யாரை திட்டிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, யூத கிறிஸ்தவர்களை பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, நியாய பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு இங்க கிறிஸ்தவர்களா மாறின புரஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து யூதர்களா மாத்துறாங்க. அதுவும் யூத கிறிஸ்தவர்களா மாத்துறாங்க. என்னது? விருத்த சேதனம் பண்ண வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, விருத்த சேதனமே பண்ணிட்டாங்க. வேணா படிங்க, அது கூட ஏற்கனவே படிச்சதுதான் அது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2-3 அதுல இருந்து படிங்க. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். அடுத்த வசனம். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். பாத்தீங்களா? கிருபையிலிருந்து என்ன ஆயிட்டாங்க, விழுந்துட்டாங்க சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து பவுல் 1ஆம் அதிகாரத்துல சொல்ற இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து சொல்லும் போது, கிறிஸ்துவின் நீதியை விட்டுட்டு யாரெல்லாம் வந்து மாம்சத்தின் கிரியையினால, ஓகே, தங்களுடைய சொந்த முயற்சியினால, ஓகே, பாவத்தை போக்கும் கிரியை செஞ்சாங்கன்னா, பாவத்தை போக்க முடியும் நாங்க நீக்கிடுவோம் சொல்லி நினைச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவோடைய நீதியை விட்டு இறங்கிடுறாங்க சொல்லி பாக்குறோம். கிறிஸ்துவையே என்ன பண்றாங்க, கிருபையை விட்டே வந்து விழுந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க பாக்குறது. நீங்க இயேசு கிறிஸ்து மேல வைக்க விசுவாசத்தை செய்யுங்க, விசுவாசிங்க, இருதயத்துல விசுவாசிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அத அறிக்கை பண்ணுங்க. சுவிசேஷமா நீங்க என்ன பண்ணுங்க, சாட்சியா அறிவிங்க. அதை பண்ணமேதான் என்ன ஆகுது, உங்களுக்கு கனிகள் பிறந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த காரியங்கள் எல்லாமே தேவனே செய்யறாரு. இது வந்து என் நுகம் ஈஸியானது, என்னுடைய பலன் வந்து ரொம்ப ஈஸியானது. இதை நீங்க பற்றி கொள்ளுங்க. நீங்க உங்களை என்ன பண்ண மாட்டீங்க, உங்க சுய நோக்கத்தை பார்க்க மாட்டீங்க, சுய பலத்தை பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, ஞானவான் தன் ஞானத்தை குறித்தோ, பலவான் தன் பலத்தை குறித்தோ, இல்லைன்னா வந்து பணம் உள்ளவன் தன் பணத்தை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் அவர் யார் அவர் செய்யற கிரியைகள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு அறிஞ்சிருக்கிறது குறித்து மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 ஓகே, அங்க படிக்கிறோம். அப்ப என்னதுன்னா, நம்ம மேன்மை பாராட்டுறது யாரை குறிச்சு மேன்மை பாராட்டணும்? தேவனை குறிச்சு மேன்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவை குறிச்சு மேன்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நான் வந்து என்ன பண்றேங்க, நான்
பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அதனால்தான் நம்ம தெளிவா ஒரு வசனம் கூட படிச்சோம். என்ன வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இப்ப ஆடு மாட்டோட ரத்தம் வந்து என்ன பண்ணுச்சு, வெளிப்புறமான சுத்திகரிப்பு தான் கொடுத்துச்சு, அவுட்வர்ட் கிளீனிங் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்து மனம் திரும்பும் போது நம்மள என்ன பண்றாங்களாம், உள்ளந்திரியங்கள் கூட என்ன பண்ணுதான், கான்சியஸ்னஸ், ஆக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதான், சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய வேலை செய்யறதுக்காக, சர்வ் த லிவிங் காட், தேவனுடைய வேலை செய்யறதுக்காக தேவன் நம்ம என்ன பண்றா, பிரித்து இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க அதை, 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு நிச்சயம். இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதை நம்ம வந்து உறுதியா நம்ம பண்ணமேதான் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ண போறோம், நீதியாக்கப்படுறோம் சொல்லி பாக்குறோம். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதியாக்கப்பட்டாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னைய சுத்திகரிக்குது, என்னைய எல்லா பாவத்திலிருந்து என்னை கான்சியஸ்னஸ் எல்லாத்துல இருந்து என்னை விடுதலையாக்குது சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு, நம்மள அந்த விசுவாச நிமித்தம் நம்மள வந்து பரிபூர்ணமா நம்மளை சுத்திகரிக்கிறார். நமக்குள்ள என்ன பண்றாரு, ஆவியின் கனிகளாகிய அந்த இச்சை அடக்கத்தையும் நம்மளுக்கு வந்து உள்ள வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, இந்த நற்செய்தியை தேவனுக்கு வந்து சுவிசேஷம், தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்ற மக்களா நம்ம இருக்கிறது தான் நம்மளோட வேலை சொல்லி போகிறோம். அதனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு. ஓகே, எனக்கு வேலை செய், என்னோட சித்தத்தை செய், எனக்கு உண்மையா இரு, என் அன்புல நிலைத்திரு சொல்லி இது மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, என்னது, தேவனுடைய வார்த்தைகளை சாட்சியை அறிவிக்கிறது, இயேசு கிறிஸ்து வந்த செஞ்ச நற்காரியங்கள்ல அந்த கிருபையை நம்ம அறிவிக்கிறது, தேவன் ராஜ்யத்தை பத்தி சொல்றது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வந்து அந்த ஆண்டவராக ஓகே உயர்த்தப்பட்டது நம்ம சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மரித்தோரன் உயிர்த்தது சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நற்செய்தியை நம்ம சொல்றவங்களா இருக்கணும் சொல்லி பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நற்செய்திகளை சொல்லிட்டே இருங்க. ஓகே, நீங்க இருக்கிற வரைக்கும் பவுல் என்ன பண்ணாரு, ஓடிட்டே இருந்தாரு, எல்லா இடத்துலயும் ஊர் ஊரா போய் சொன்னாரு. ஓகே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். காத்துக்கொள்றதா நம்ம வேலை. அந்த விசுவாசம் தான் இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்துல நம்ம ப்ராமிஸ் பண்ண விசுவாசம் தான், ஞானஸ்தானத்தில் எடுத்த விசுவாசம் தான் கடைசி வரைக்கும் காத்துக்கணும். அது காத்துக்கொள்றதுதான் என்ன பண்றீங்க, இந்த நற்காரியங்களை சொல்றீங்க, செய்றீங்க. ஓகே, அதுதான் நம்மள வந்து பரிசுத்தப்படுத்துது. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகுது, நம்மள குற்றமற்றவங்களும் குறையற்றவங்களும் காக்குறது எது, இந்த சுவிசேஷம் தான், இந்த நற்செய்தி தான். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை சொல்லி நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா பார்த்ததுல? இல்லண்ணா. ஓகே, சரி. ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ அதர் சர்ச் எடுத்துக்கோங்க. இப்போ அங்க இருக்க பாஸ்டர்ஸ் வந்து இப்போ அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாது சில விஷயம், அவங்க வேறன்னு ஒண்ணு வந்து தப்பா ஒரு போதனை வந்து சொல்றாங்க அங்க இருக்க பீப்புள்ஸ்க்கு. அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி வந்து நீங்க காடிக்கு இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணணும், இதை நீங்க வெளியில இது பண்ணணும், இந்த மாதிரி ஊழியம் பண்ணாதான் வந்து காடி, அவங்களும் வந்து அதே தப்பான இதையே வந்து அவங்க வந்து வெளியில இது சொல்றாங்க. அதுதான் ஊழியம் நினைச்சு அது ஊழியம் நினைச்சு பண்றாங்க. இப்போ அவங்க இது என்ன ஆகும், இப்போ அவங்க அறியாம இது காட தெரியாம பத்தி இப்போ அவங்க பரப்புறாங்களே அது அவங்களுக்கு வைராக்கியம் வேற இருக்கும் சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு இது வைராக்கியம் இல்லைனா இப்போ அவங்க வந்து ஓகே இதுவாகவும் சொல்லுவாங்களே, இப்போ இதுவும் காடோட ஊழியம் தான். இப்போ நான் இப்போ 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 நீங்க எங்களுக்கு எடுக்கிற மாதிரி அவங்க தப்பா எடுக்கிறாங்கல்ல, ஆனா இது காடோட ஊழியம் சொல்லி எடுக்கிறாங்கல்ல. அது கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் மக்கள் வந்து யாரோட ஆட்கள்? இஸ்ரேல் மக்களை சொல்றீங்களா? இஸ்ரேல் மக்கள் யாரோட ஜனங்கள்? அவங்க ஜனங்களா இல்ல தேவனுடைய ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து அங்கதான் வந்தாரு, இஸ்ரேல் மக்கள் கிட்டதான். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா இருக்காங்க. அவங்கள பார்த்து பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. பவுலே இஸ்ரேவேலர் தான். அவர் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்ப அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னா அப்ப அந்த வைராக்கியம் என்ன வைராக்கியம் ஆயிடுது?
பிரோஜனமற்ற வைராக்கியமாயிடுது. ஓகே, அது தேவன் வந்து அங்கீகரிக்காத ஒரு வைராக்கியமாயிடுது. அவங்களுக்கு வந்து அப்போ ராஜ்யத்துல இடம் இருக்காது. அப்போ அவங்க திரும்பவும் வந்து அவங்களுக்கு போதிப்பாங்கல்ல அப்போ. கரெக்ட். ஆமா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த வாய்ப்பு வந்து சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சபை சொல்றதே வந்து ஒரு சிறு கூட்டம். அதனாலதான் சிறு மந்தை சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்துல. ஓகேவா? அந்த அழைப்புக்குள்ள வர்றவங்க வந்து பாக்கியவான்கள். உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் கண்கள் பாக்குறதுனாலும் பாக்கியவான்கள். சோ இதை நம்ம நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த அழைப்பை நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நம்ம அழைப்பை சரியா தெரிஞ்சுக்கலன்னா பின்பு ஏசாவை போல நம்ம வந்து ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாவோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். எங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12 14 இருந்தே படிங்க. யாவரோடும் படிங்க. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமாம். நெக்ஸ்ட், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வசனம். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்கன்னா, சேஷ்டபுத்திர பாகம்னா என்னது? முதல் குமாரன். ஓகே, முதல் குமாரன், ஃபர்ஸ்ட் சைல்டு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? யாரு? ஏசாதான் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஆனா என்ன ஆச்சு? அவன் ஒரு இந்த கூல் சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்காக, ஓகே, அந்த காரியத்துக்காக என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ஃபர்ஸ்ட் சேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன பண்ணா விட்டு கொடுத்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் என்ன ஆச்சு? செகண்ட் சைல்டுக்கு போயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க என்ன ஆயிடாதீங்க, நீங்க தான் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் பார்ன். அதனாலதான் நம்ம என்ன போட்டிருக்கு வேதாகமத்துல, we are the first born. சபை தான் என்னதான்? first born of God. அதானே பாக்குறோம். ஆமா, church is the first born of God. எங்கன்னா இது கொலோசியர் 1:18 வந்து இங்க போட்டிருக்கு. எங்கன்னா 23 போட்டிருக்கா? இத பாருங்க, அதே அதிகாரத்துல 23 படிங்கப்பா. 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுக்கு முந்தின வசனம் படிங்க, 22. நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் இடத்திற்கும். ஓகே, முதல் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் டு தி சர்ச் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி போட்டிருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சபையாகிய ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி போகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா புத்திர சுவீகாரம் சொல்றது வந்து யாருக்கு கொடுக்கப்படுது பாத்தீங்கன்னா சபைக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சபையில இருக்கிற அந்த அழைப்புக்குள்ள இருக்கிற மக்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? இந்த இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில இருந்து 2ஆம் வருகைக்குள்ள விசுவாச மக்கள். ஓகே, இயேசு கிறிஸ்துவ விசுவாசவங்க, இவங்களதான் தேவன் என்ன பண்றாருன்னா முதல் பேரானவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி சொல்றாங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கிறது போல இவங்களும் என்ன பண்றாங்க? அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம்? சரீரமாய் அவருக்குள்ள சேர்க்கப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். அதான் 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கிறோம். பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கிற நம்ம இந்த உலகத்து ஏசாவை போல, அதான் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஏசா வந்து என்ன பண்றாரு, முதல் பையன் அவன் வந்து என்ன பண்றான், இந்த உலகத்தோட கூலிக்காக இல்லைன்னா அவனுடைய சாப்பாட்டுக்காக என்ன பண்றான், அவனோட சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணாதீங்க, உங்க ஃபர்ஸ்ட் பார்ன் அந்த பதவியை வந்து என்ன பண்றாதீங்க, ஆஃப்டர் இந்த உலகத்தின் காரியங்கள்னால அதை இழந்துடாதீங்க. பின்பு நீங்க தேவன் ராஜ்யம் வந்துட்ட பிறகு அந்த மிகப்பெரிய அழைப்பு எல்லாமே அது நிறைவேறமேது அது எதிர்பார்த்தாலும் என்ன கிடைக்க போறது கிடையாது, அந்த வாய்ப்பு கிடைக்க போறது கிடையாது சொல்லி சொல்றாரு. என்னதான் நீங்க அதுக்கப்புறம் அழுது புலம்புனாலும் என்ன பண்ண போறது கிடையாது, கிடைக்க போறது கிடையாது சொல்றாரு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இப்ப எக்ஸாம்பிள் அது ஓமை கூட ஏசுக்கு சொல்லுவார். என்னதுன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 3 வெள்ளி காசு கொடுப்பாரு, ஓகே, 3 தங்க காசு கொடுப்பாரு. இன்னொருத்தனுக்கு வந்து 2 கொடுப்பாரு, இன்னொருத்தனுக்கு வந்து 1 கொடுப்பாரு சொல்லி பாக்குறோம். அந்த 3 வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்னா 6ஆ மாத்துவான். 2 வச்சிருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா அதை 4ஆ மாத்துவான். 1 வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான், மண்ணில் புதைச்சிருவான். ஓகே, அந்த அதிகாரம் எங்க இருக்கு, எங்கன்னா மத்தேயு 25:14 இருக்கு. ஓகே, சோ அது பண்ண உடனே அந்த 3 இருக்கிறவன் 6ஆ மாத்துறான், 2 இருக்கிறவன் என்ன பண்றான், அத இன்னும் 2 ஆட் பண்ணி 4ஆ மாத்துறான் சொல்லி பாக்குறோம். ஆனா 1 இருக்கிறவன் என்ன பண்றான், அதை மண்ணில் புதைச்சு வச்சுட்டு அதை வந்து எந்த கிரியை செய்யல. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன பண்றாரு, காட் வந்து ஈக்குவல். அந்த கோல்டு வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் கோல்ஸ் 3, 2, 1 இருந்தாலும் சரி, என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இவங்க சரியா செஞ்சவங்களை என்ன பண்றாரு, 21ஆம் வசனம் பண்ணீங்க, 25, 21. ஃபர்ஸ்ட் இருக்க 3 கிடையாது, 5. ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு 5, செகண்ட் இருக்கிற 2. படிங்க 21. ஒருவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஓகே, அதே போல 23 படிங்க. 2 பேக். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆனா அந்த ஒரு இதை வச்சிருந்தா மண்ணில் போச்சு வச்சா பாத்தீங்களா, அவரை பத்தி என்ன சொல்றாரு, 26 படிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அழுகையும் பற்கடிப்பும், இதுதான் நீங்க என்ன படிக்கிறீங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறீங்க. என்னது, அவன் அழுகுறான், அழுது புலம்புறான், இந்த இதை மிஸ் பண்ணிட்டேனே, சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு. ஈவன் தோ ஓகே, அப்ப வந்து என்ன பண்றான், அழுகியும் பற்கடிப்பும் இருக்க சொல்லி பாக்குறோம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இதை வந்து இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. அந்த பாயிண்ட் மட்டும் படிக்கலாம். எங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19 அதுல 17ல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 17 ஃபர்ஸ்ட் படிங்க. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றார். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனை நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றார்.
பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்பொழுது அதை வட்டியோடே வரப்பெற்றுக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? அன்றியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் யாருன்னா, இவர் ராஜாவா இருக்க வேணாம் சொல்லி சொன்னவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க யூத மக்களை வந்து கொன்று போடுங்கள் சொல்லிட்டு இங்க சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 27 படிச்சிருங்க. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவா இருக்கிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்றார். ஓகே, அது வேற யாரும் இல்ல, இஸ்ரேல் மக்கள் வந்து கிபி 70 வந்து அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையும் உத்தவமான ஊழியக்காரர்கள் சொல்லும்போது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரங்கள் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. அது ஒருத்தவட்ட என்ன பண்றான், அதை சரியா செய்யல. அவனை வந்து என்ன பண்றாரு, அவனுடைய தாளத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு ராத்துல கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அவனை வந்து புறமான இருளே தள்ளிடுறாரு சொல்லி பாக்குறோம். அழுகையும் பற்கடிக்கும். அந்த நம்ம மத்தையில படிச்சதுக்கான பேரலான உண்மைதான் இந்த இது சொல்லி பாக்குறோம். இங்க ஆனா பாத்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசு, 10 ராத்தல், 5 ராத்தல் அந்த மாதிரி இருக்கும் சொல்லி பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ரிவார்டு பாத்தீங்கன்னா 10 பட்டணங்கள். பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல ராஜாவா இருக்கிறாராம். ராஜாவா இயேசு கிறிஸ்து வரமேது நீங்க என்ன பண்ணுங்க, 10 பட்டணத்தை அப்ப நம்ம கிரியைக்கு தக்கதான பலன் கொடுப்பார் சொல்லும்போது, நம்மளுக்கு வந்து என்னது, அவரோட கூட ஆளுகை செய்யும் சொல்லும்போது 10 பட்டணத்தை வந்து ஆளுகை செய்யறதுக்கான காரியங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது வந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆளு அந்த அதை நிராகரிக்கிற ஒரு ஆளா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க அழுகியும் பற்கடிப்பும் இருக்கு சொல்லி பாக்குறோம். அதை கண்டு என்ன பண்ண, கதறி அழுதாலும் என்ன பண்ண போறது கிடையாது, அந்த வாய்ப்புக்குள்ள வர முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க படிக்கிறது. புரியுதா இந்த கான்டெக்ட்? ஓமைகளே நம்ம பாக்குறோம். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேலை செய்யறவங்களா இருக்காங்க. ஓகே, தேவனுக்கு அந்த ராஜாக்கு இந்த தாளந்து கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை என்ன பண்றாங்க, சரியாக யூஸ் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். என்ன யூஸ் பண்றாங்க, பிதாவின் சித்தம் செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். எனக்கு நான் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த நற்செய்திய உலகமெங்கும் சாட்சி அறிவிங்க. ஓகே, யூதேயா சமரியா எருசலேம் யூதேயா சமரியா உலகமெங்கும் சொல்லி பாக்குறோம். அதே போல தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிற மக்களா இருக்கணுமா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஓகே, அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அதுக்கேற்றபடி நம்ம செயல்படுற மக்களா இருக்கணும். சோ இப்போ பரிசுத்தமும் சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவும் எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஊழிய காரியங்களை குறியதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம தேவனுடைய ஊழிய காரியங்கள் செய்யும்போது நம்ம என்ன வரும், பரிசுத்தமா வரும். அவரே நம்மளுக்கு என்ன பண்றாரு, இந்த இச்சையடக்கத்தை எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, ஊழியே கொண்டு வராரு, கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அது அதிக நிச்சயம் அல்லவா, அவருடைய கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாகவும் அந்த நற்காரியங்களை செய்யும்போதே தேவன் என்ன பண்றாரு, நமக்குள்ள எல்லா காரியங்களையும் பிறப்பிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இது நம்மளால செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. நம்மளே வந்து சுய கிரியையினால செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. நம்ம சுய கிரியையினால செய்ய வேண்டிய காரியம் என்னதுன்னா, இந்த நற்செய்தியை என்ன பண்ணணும், சாட்சியா இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறது, சாட்சியா அறிவிக்கிறோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கிரியா இருக்கு. இதான் வந்து விசுவாச கிரியையா இருக்கு. இந்த கிரியை தான் நம்ம செய்யணும். ஓகே, அப்ப நம்ம 5 காரியம் பார்த்தோம். 5 காரியமே எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்றவங்களா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள்ல நம்ம வந்து நாள்தோறும் புத்தி சொல்றவங்களா இருக்கணும் சபைக்கு. ஓகே, இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சும்மா லிஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன், நான் மண்டே பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5, இன்னும் 5 இருக்கு. அது சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னதுன்னா, விசுவாச கிரியைகள் யாக்கோபுல சொல்லப்படுறது. அது நம்ம ஏற்கனவே தெரியும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறதுன்னா என்னது சொல்றது. பரிபூர்ணம் அடையிறதுன்னா என்னது, எப்படி பரமபிதா பரிபூர்ணரா இருக்கிறதோ அதே போல நம்ம இருக்கிறதுனா என்னது, நன்மை செய்யறதுன்னா என்ன சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் நீதிக்கு அடிமையா இருக்கிறதுனா என்னது,
சொல்ற 5 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஓகே ஓகேப்பா. ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். சிங்கராஜ் சொல்லுங்கண்ணா. பிரேயர். ஓகேண்ணா. ஓகே. மியூட்ல இருக்கீங்கப்பா. இதோ பண்றாங்க. அதோ ஓகே. என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தை கொடுத்ததற்கு நன்றி. இந்த வேளையிலே தேவன் பரிசுத்தத்தை பற்றி நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டோம். அதே போல இதை தெரிந்து கொண்டதை முழுவதுமாக அறிந்து கொள்ள இதுதாமே ஞானத்தையும், அதே போல் எங்களை உங்கள் ஞானத்தோடு எங்களை அதுக்கேற்ற போல் வழி நடத்துகிறார். அது இந்த வேதாகமத்தை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளும்படியாலே உம்முடைய ராஜ்யத்தின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து கொண்டோம். கற்றுக்கொண்ட விசேஷத்தை அறியாத மக்களிடம் கொண்டு சேர்க்க எங்களுக்கு நீர்தாமே உதவி பண்ணுங்கள். எங்களை நீர் அழைத்து இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை எடுத்து வைத்ததற்காக நன்றி அப்பா. இந்த சுவிசேஷம் இப்பொழுது மட்டுமல்லாமல் இன்று போல் எங்கள் மரணம் பணிந்து முன் இருந்து செயல்பட வேண்டும். உங்கள் அன்பை கிறிஸ்துவின் மரண பரியந்தம் வரைக்கும் கொண்டு எவ்வளவு பெரியது என்று எங்களுக்காக காட்டியதற்கு நன்றி அப்பா. இவையாவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பா. தேங்க் யூ பா. ஓகே, பார்க்கலாம். பாய். பாய் ஐசக்.